ஹலோ ஹோமீஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்வீஸ் லேயர்னா என்ன? ஸ்ப்ரிங் பூட்ல. பேசிக்கா இங்க பார்த்தீங்க அப்டின்னா, சர்வீஸ் லேயர்ங்கிறது ஒரு பிசினஸ் லாஜிக்கான லேயர். லைக் கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா, வாங்கும், குடுக்கும். இந்த வேலைய பார்க்கும் கண்ட்ரோலர். அதே மாரி டேட்டாபேஸ் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணும், ரிட்ரீவ் பண்ணும். இந்த வேலைய பார்க்கும் டேட்டாபேஸ். அதான் ரெபாசிட்டரி லேயர். அத தாண்டி நடுவுல பிசினஸ் லாஜிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து ஹேஷ் பண்ணணும்னு தோணலாம். இல்ல என்னோட யூசர்ல வந்துட்டு யூசர் நேம் கூட வந்துட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணலாம். சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணலாம். இந்த மாரி விஷயங்கள், இந்த பிசினஸ் லாஜிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சர்வீஸ் லேயர் தான் ஹேண்டில் பண்ண போது. ஆனா, இது ஒரு ஹியூஜ் பார்ட் ப்ளே பண்ணும். நம்ம கண்ட்ரோலர் வாங்குறது, குடுக்குறத தவிர வேற எதுவுமே பண்ணாது மேக்ஸிமம். நான் போன வீடியோல வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ வந்துட்டு கண்ட்ரோலர்ல குடுத்திருந்தேன். ஆனா கண்ட்ரோலர் லிட்டரலா எதுவுமே பண்ணாது. அது வாங்கும், குடுக்கும். இந்த வேலைய மட்டும் தான் கண்ட்ரோலர் பண்ணுமே தவிர, சர்வீஸ் லேயர் தான் வந்துட்டு எல்லா பிசினஸ் லாஜிக்ஸுமே பார்த்துக்கும். நமக்கு ரிக்வெஸ்ட் வருது, ரெஸ்பான்ஸ் போகுது. அத கண்ட்ரோலர் பார்த்துக்குது. கண்ட்ரோலர் என்ன எதோட கம்யூனிகேட் பண்ணும்னா, சர்வீஸ் லேயரோட கம்யூனிகேட் பண்ணும். சர்வீஸ் லேயர் எதோட கம்யூனிகேட் பண்ணும்? ரெபாசிட்டரியோட. ரெபாசிட்டரி திரும்பி குடுக்குறத வாங்கி, சர்வீஸ் லேயர் கண்ட்ரோலருக்கு குடுத்து, கண்ட்ரோலர் திரும்பி ரெஸ்பான்ஸ் அனுப்பும். பேசிக்கா இந்த ஃப்ளோ தான் நமக்கு ஹோல் ஃப்ளோவே. ஒரு சர்வீஸ் லேயருக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் எழுதணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு சர்வீஸ்ங்கிற அன்னோடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அன்னோடேஷனுமே எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட்லயே இருக்கும். சர்வீஸ்ன்னு ஒரு கிளாஸ மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு சர்வீஸ் லெவல் கிளாஸா மாறிரும். நீங்க இப்ப இந்த சர்வீஸு, பீன் இந்த மாரி விஷயங்கள் நீங்க குடுக்க குடுக்க தான் உங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா, ஸ்ப்ரிங் பூட்ல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னு ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருப்பேன். நான் அத வந்துட்டு வீடியோ கார்ட்ல குடுக்குறேன். அப்டின்னா என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வந்துருங்க. இந்த சர்வீஸ்ங்கிறது ஒரு பேசிக்கா ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. இல்ல வந்துட்டு இந்த சர்வீஸ் போட்டா தான் உங்களால வந்துட்டு இத ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணி, இத வந்துட்டு உங்களால இன்ஜெக்ட் பண்ண முடியும். வேற ஒரு கிளாஸ்க்குள்ள. ஓகேவா? அந்த இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்றது தான் ஆட்டோவேடுங்கிற ஒரு அன்னோடேஷன். இந்த ஆட்டோவேடுங்கிற அன்னோடேஷன யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சர்வீஸ் கிளாஸ் வந்து கண்ட்ரோலர் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு தெரியலன்னா, நீங்க அந்த வீடியோவ பார்த்துருங்க. ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சர்வீஸ் லேயர வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, டிபெண்டன்சிய வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுர்றேன் கண்ட்ரோலருக்கு. சர்வீஸ்க்கு அடுத்து டிடிஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிடிஓ மீன்ஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் எதுக்காக அப்டின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நம்ம கிட்ட வந்துட்டு யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கு. எது உள்ள வருது நமக்கு யூசர் டீட்டெயில் ரெக்வெஸ்ட்டா ஓகேவா? அந்த யூசர் டீட்டெயில்ல ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. இப்போ நீங்க ஒரு Facebook போறீங்க. Facebook போயிட்டு இன்னொன்னு ஒரு யூசரோட புரொஃபைல் பார்க்குறீங்க அப்டின்னா, அது எப்படியும் டேட்டாபேஸ்ல ரிட்ரீவ் ஆயி தான் வருது. ஓகேவா? நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டும் சேர்ந்து வருமா? வராதுல்ல. அடுத்தவன் புரொஃபைல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் வரும்? பாஸ்வேர்ட் வராது. அது மாரி நடக்கிறதுக்கு தான். எனக்கு என்டிட்டி தட் மீன்ஸ் டேட்டாபேஸ்ல சேவ் பண்றது ஒரு ஆப்ஜெக்ட். அதுல நான் பாஸ்வேர்டையும் சேர்த்து சேவ் பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து திரும்பி போகக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு மாஸ்க் ஒண்ணு கொண்டு வரணும். என்னன்னா, நான் இதுல வர ஆப்ஜெக்ட்ல என்ன அட்ரிபியூட் எனக்கு வேணுமோ, அத மட்டும் வச்சு ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணேன் அப்டின்னா, அந்த கிளாஸ் பேரு தான் டிடிஓ கிளாஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய வேல்யூ வந்துட்டு வெறும் யூசர் நேமு, அதே மாரி இமெயில். அப்டின்னா, இந்த 2 அட்ரிபியூட்ட வச்சு நான் ஒரு டிடிஓ கிளாஸ கிரியேட் பண்ணிட்டு, இந்த வர ஆப்ஜெக்ட் தட் மீன்ஸ் வெளிய போற ஆப்ஜெக்ட்ட இது மூலியமா மாஸ்க் பண்ணி வெறும் யூசர் நேம் அண்ட் இமெயில் மட்டும் வெளில அனுப்பிச்சு இந்த கான்செப்ட் எதுக்காக அப்டின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக. நமக்கு வந்துட்டு புரொடெக்ட் பண்ணணும் நம்மளோட இன்ஃபர்மேஷன. இதுக்காக வந்துட்டு இந்த டிடிஓ கிளாஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேசிக்கா இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்வெஸ்ட் வருது, ரெஸ்பான்ஸ் போகுது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம என்னவா மாத்தி விடுறோம் அப்டின்னா, டிடிஓ கிளாஸா மாத்தி விடுறோம். தட் மீன்ஸ் டிடிஓ கிளாஸ வந்துட்டு வெளில அனுப்புறோம். உள்ள வரது வந்துட்டு நமக்கு என்டிட்டியா வரும். வெளில போறதானா டிடிஓவா போகும். ஓகேவா? ஏன் டிடிஓவா போகுது? நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன மட்டும் அனுப்புனா, அதனால டிடிஓவா போகுது. ஒரு என்டிட்டிக்கு வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டிடிஓ இருக்கலாம். ஒரு டிடிஓல வெறும் இமெயில் மட்டும் அனுப்புவாய்ங்க. ஒரு டிடிஓல வெறும் யூசர் நேம் மட்டும் அனுப்புவாய்ங்க. ஒரு டிடிஓல 2த்தையும் சேர்த்து அனுப்புவாய்ங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால தான் இந்த டிடிஓங்கிற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிடிஓவுமே சர்வீஸ் கூடயே கொஞ்சம் இன்டர் ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, டிடிஓவையும் சர்வீஸ் கூட சேர்த்திருக்கேன் நானு இந்த வீடியோலே. பேசிக்கா இந்த 2 கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. நான் என்டிட்டினா என்ன? எப்படி டேட்டாபேஸ்ல சேவ் ஆகுது? கெட்டர்ஸ்னா என்ன? செட்டர்ஸ்னா என்ன? இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கோடிங் எக்ஸாம்பிள்குள்ள போலாம். எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல யூசர் சர்வீஸ் இருக்கு. அதுக்கு நான் சர்வீஸ்ங்கிற ஒரு அன்னோடேஷன் குடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல சும்மா வந்துட்டு 2 இது குடுத்துருக்கேன் நானு. லைக் கெட் யூசர் சர்வீஸ், செட் யூசர் சர்வீஸ்ன்னு சொல்லி 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம என்ன லாஜிக் எழுதுவோம்னா, டிபி ஆப்பரேஷன். அதாவது வந்துட்டு பிசினஸ் லாஜிக் சொன்ன மாரி. லைக் வந்துட்டு டிபில போயிட்டு நம்ம இப்ப செலக்ட் queryலாம் போட்டு எடுக்குறோம்ல, அந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே இங்க தான் பண்ணுவோம். லைக் ரெபாசிட்டரி லேயர ஆக்சஸ் பண்றது இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியத ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். இந்த ரெபாசிட்டரி லேயர்ல என்ன நடக்கும்? அதுக்காக தான் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இத நான் எம்ப்டி ஸ்பேஸா விட்டுருக்கேன். இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, எனக்கு தேவையான லாஜிக், பிசினஸ் லாஜிக் எல்லாத்தையுமே இதுக்குள்ளயே கன்டெயின் பண்ணி, அதே மாரி டேட்டாபேஸ்லயும் ஃபெட்ச் பண்றது இந்த வேலைகள் எல்லாமே பார்த்து, எனக்கு வந்துட்டு கண்ட்ரோலரோட வேலைய வந்துட்டு வெறும் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வாங்குறது, அனுப்புறதா மட்டுமே வச்சுக்கும். பேலன்ஸ் எல்லா வேலையுமே இந்த சர்வீஸ் லேயர் பார்த்துக்கும். அதுக்கு தான் இது கெட். அதே மாரி தான் போஸ்ட். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, டிபி ஆப்பரேஷன் எதுக்காகன்னா, யூசர சேவ் பண்றதுக்காக. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, போஸ்ட் ஆப்பரேஷன் மூலியமா யூசர் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். அத வாங்கி கண்ட்ரோலர் வந்து இந்த சர்வீஸ்க்கு குடுக்குது. இந்த சர்வீஸ் இந்த செட் யூசர்ங்கிறது என்ன பண்ணுது அப்டின்னா, டிபில போய் ஸ்டோர் பண்ணி விட்டுருது. எது மூலியமா? ரெபாசிட்டரிங்கிற ஒரு லேயர் மூலியமா. இதுக்குள்ள நம்ம பிசினஸ் லாஜிக் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட இதுக்குள்ள ஹேஷ் பண்ணிக்கலாம்.
இல்ல வேற ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வேலைகள் எல்லாத்தையுமே இதுக்குள்ள பண்ணிக்கலாம் நம்ம. அத முடிச்சுட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணுமோ, இதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். நான் எப்பவுமே இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தெரியும் உங்களுக்கு யூசர் டிடிஓங்கிறத தான் நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ நான் டிடிஓக்கு அடுத்து வரேன். இப்ப யூசர் கண்ட்ரோலர் போய் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். யூசர் சர்வீஸ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்க சொன்ன மாரி உங்களுக்கு ஆட்டோ ஐடி யூஸ் பண்ணி நான் டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்ப யூசர் சர்வீஸ இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்புட்ன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு தடவையும் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமா மொத்த குளோபலா நீங்க ஒரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஒரே ஆப்ஜெக்ட்ட எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்குவீங்க. அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பேசிக்கா ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூசர் சர்வீஸ்ங்கிற கிளாஸ வந்துட்டு நான் இங்க டிபெண்டன்சியா இன்ஜெக்ட் பண்ணதுனால, இந்த யூசர் சர்வீஸ் எனக்கு ஒரே ஒரு தடவ தான் கிரியேட் ஆகும். ஒரே ஒரு தடவ கிரியேட் ஆகி எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். ஓகேவா? லைக் எல்லா இடத்துலயுமே இந்த ஒரே ஒரு யூசர் சர்வீஸ்ங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்கும். லைக் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். மொத்த அப்ளிகேஷனுக்குமே. ஸோ அதனால ஒரு பயங்கர எஃபிஷியன்ட்டான ஒரு விஷயம் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ங்கிறது. ஸோ அது மூலியமா யூசர் சர்வீஸ். நான் அதே மாரி இந்த கெட் யூசர் சர்வீஸ்ங்கிற மெத்தட யூஸ் பண்றேன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, மேப்பர யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்புட்டா வரது வந்துட்டு யூசர்ஸ் வருது. லைக் வந்துட்டு யூசர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நான் இன்புட்டா குடுக்குறேன். எது மாடல் டூ டிடிஓ இந்த மேப்பர்ங்கிறத நான் என்னன்னு அடுத்து சொல்றேன் உங்களுக்கு நானு. ஸோ டிடிஓவை நான் இன்புட்டா குடுத்து, டிடிஓவ நான் அவுட்புட்டா வாங்கி நான் இங்க அனுப்புறேன் நானு. ரெஸ்பான்ஸ் என்டிட்டில பார்த்தீங்க அப்டின்னா, நான் உங்களுக்கு டிடிஓவே அவுட்புட்டா அனுப்புறேன் நானு. இந்த இடத்துல சும்மா யூசர் நேம்ல வந்துட்டு இப்பொழுதைக்கு சும்மா பேசிக்கா ஐடின்னு செட் பண்ணியிருக்கேன். நான் போற வீடியோல வந்து போக போக உங்களுக்கு நான் ரெபாசிட்டரில எப்படி ஆட் பண்ணணும், எப்படி ஒரு யூசர் டீட்டெயில் சேவ் பண்ணணும், அது எல்லாமே அடுத்தடுத்து நான் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ பேசிக்கா யூசர் சர்வீஸ இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ஒரு பிசினஸ் லாஜிக்குமே இங்க பண்ணக்கூடாது. லைக் ஐடி ஆட் பண்றாங்களே தவிர, ஐடிய மாத்துறது, ஐடியில பிரிஃபிக்ஸ் ஆட் பண்றது, சஃபிக்ஸ் ஆட் பண்றது இந்த மாரி எந்த விஷயங்களும் இங்க பண்ண மாட்டாங்க. எல்லாமே சர்வீஸ் லேயர்ல நம்ம பண்ணுவோம். அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டிடிஓன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இப்ப பாருங்க. யூசர் டிடிஓன்னு சொல்ட்டு. நான் சொன்னேன்ல, யூசர்ல என்னென்ன இருக்கு? ஐடி இருக்கு, யூசர் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு. யூசர் டிடிஓல பார்த்தீங்கன்னா, வெறும் யூசர் நேமும், இமெயிலும் மட்டும் தான் இருக்கு. எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது அது 2 மட்டும் தான். ஓகேவா? அதே மாரி இன்னொன்னு கான்செப்ட் என்னன்னா, இப்போ யூசர் டூ யூசர் டிடிஓ, யூசர் டிடிஓ டூ யூசர் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் கரெக்ட்டா? லைக் இன்டர்னலா வர யூசர வாங்கி நம்ம யூசர் டிடிஓவா மாத்தணும். அதே மாரி அவுட்புட்டா போறதையும் யூசர் டிடிஓவா மாத்தி அனுப்பணும் கரெக்ட்டா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ் தான் வந்துட்டு யூசர் மேப்பர். இந்த யூசர் மேப்பர்ல பார்த்தீங்கன்னா, டிடிஓவ மாடலா மாத்தி விடுவோம். மாடல வந்து டிடிஓவா மாத்தி விடுவோம். லைக் வந்துட்டு யூசர வந்துட்டு யூசர் டிடிஓ, யூசர் டிடிஓ வந்துட்டு யூசரா மாத்தி விடுவோம். ஸோ இந்த 2 இதுக்குமே மெத்தட் எழுதியிருப்பேன். லைக் எப்படின்னா, எனக்கு வர இத வந்துட்டு நான் இப்போ இன்டர்னலா எனக்கு வருது. வரது வந்து டிடிஓவா இருக்கு. அத நான் மாடலா மாத்தணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இல்ல எனக்கு வரது மாடலா இருக்கு. அத வந்து நான் டிடிஓவா மாத்தணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் ஆல்டர்னேட்டா நான் மாத்தி விட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மேப்பர யூஸ் பண்ணுவேன். அந்த மேப்பர தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இன்டர்னலா வர யூசர வந்துட்டு டிடிஓவா மாத்தி விடுறதுக்காக மாடல் டூ டிடிஓங்கிற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி நான் டிடிஓவா மாத்தி சர்வீஸ்குள்ள அனுப்பி விடுறேன். இந்த சர்வீஸ்குள்ள அனுப்புனோனே, இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது, அந்த டிடிஓ யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, திரும்பி எனக்கு ஒரு யூசர் டிடிஓ தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எனக்கு டிடிஓ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பேசிக்கா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்னா இதுதான். சர்வீஸ் லேயர் பத்தி நான் இவ்வளோ நேரம் சொன்னது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வரும். ஸோ தேங்க் யூ.